ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்ட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143 அதிகாரம், சங்கீதம் 143 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, நாம் ஏசப்பாவுடைய சமூகத்திலே நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும், கரங்களை விரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பொதுவாகவே எல்லா சபைகளிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்த ஆராதனை கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் அந்த மாதிரி கொடுக்கறதும் உண்டு. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாக அதை கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது ராஜா ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கைகளை உயர்த்துவது, கைகளை ஏசப்பாவுக்கு நேராக ஏறெடுப்பது, கரங்களை ஏசப்பாவுக்கு நேராக விரித்து நாம் தேவனை நோக்கி பார்ப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய உன்னதமான ஒரு நிலையை குறிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த கரங்களை உயர்த்ததுனால என் வாழ்க்கையில் என்னையா நடந்துட போகுது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ஒரு துப்பாக்கியை காட்டி அவர் சொல்லும்போது கைதிங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கரங்களை உயர்த்தி சரண்டர் ஆயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே ஒரு ஆவிக்குரியவன் தன்னுடைய கைகளை உயர்த்தினானா தன்னை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரியவன் தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறானா, தேவனுடைய பிள்ளை கரங்களை உயர்த்துறானா, தன்னை ஏசப்பா கிட்ட சரண்டர் பண்றான்னு அர்த்தம். அதே ஒரு தேவனுடைய பிள்ளை கரங்களை உயர்த்தி அவன் நோக்கி பார்க்கிறானா, அவன் தேவனுடைய உதவியை நாடுறான்னு அர்த்தம், தேவனை நோக்கி பார்க்கிறான்னு அர்த்தம். எனக்காக கிரியை செய்யுங்கப்பா, எனக்காக இறங்கி வாங்கப்பான்னு சொல்லி அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான் என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கரங்களை உயர்த்துதலை குறித்து நீங்க வேதாகமத்தில் வாசிக்கும் போது அந்த கரங்களை எங்கெல்லாம் உயர்த்தி ஜெபித்தாங்களோ, எங்கெல்லாம் கரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தினாங்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று வேதத்தில் உங்களால் வாசிக்க முடியும். அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரும்போது என் தேவனுடைய பிள்ளைகளே, நாம கரங்களை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஜெபங்களில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது நாம் ஏசப்பாவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லுவது, உம்மாலன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா என்று சொல்லுவது, எனக்கு ஒத்தாசையாக எனக்கு எழுந்து வாங்கப்பா, எனக்கு துணை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவருடைய பலத்தை நாடுவதை குறிக்கிறது. அதனால தான் தாவீது ராஜா இங்கே பாருங்க, தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை அவன் சந்தித்தான், எவ்வளோ வேதனைகளை சந்தித்தான், எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்கள், அத்தனை யுத்தங்கள், அத்தனை மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தாவீதை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. ஏன் காரணம் என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இருந்தது. என்ன? எப்போதும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவனிடத்தில் இருந்தது. எப்போதும் தேவனுடைய உதவியை நாடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. அதனால தான் அவன் சங்கீதத்தில் எழுதும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவன் அதை ருசி பார்த்தவன். அதனாலதான் நீங்க சங்கீதத்துல எத்தனையோ இடங்கள்ல அந்த தாவீது இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தாவீது வாழ்க்கையில தோல்வியே இல்லாம ஒரு ஜெயம் பெற்ற ஒரு புருஷனாக அவன் இருக்கிறதுக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கையில அவன் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தணும்? எதுக்காக உயர்த்தணும்? அப்படி உயர்த்துறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். புலம்பல்
புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 954 பழைய ஏற்பாடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. ஆமென். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஆமென். நல்ல கவனிங்க. முதலாவது இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் கைகளை உயர்த்தணும் தேவனுடைய பிள்ளைகள்னாங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்காக நீங்க உங்க கைகளை உயர்த்தி என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்துறோம் சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க வீட்டில் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் போராடுறீங்க? எத்தனை பேர் உங்க புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பெற்றோருக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆவிக்குரியவனா இருந்தால் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்காக அவன் எங்க தான் நிற்பான்? தேவனுடைய சமூகத்துல தான் கரங்களை உயர்த்தி நிற்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இங்க கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்காக கரத்தை நீட்டுவார், உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாரெல்லாம் எந்த பெற்றோரெல்லாம் தங்க பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்ப காரியங்களுக்காக தேவன் சமூகத்தை நோக்கி பார்த்தாங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததை வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். ஒரு நாள் ஆகார் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக கண்ணீர் விட்டு அழுதா. நல்லா கவனித்து பாருங்க. ஏசப்பா அந்த இடத்துல இறங்கி வந்து என்ன பண்ணார்? அவருடைய கண்ணீரை துடைத்தா, அவருடைய தேவையை சந்தித்தா, அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அருமையான சிம்சோன், இந்த வல்லமையான சிம்சோன், அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ அபிஷேகத்துக்கு காரணம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய தாயாருடைய தியாகம் தான் அந்த இடத்துல. அந்த தாயாருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ இப்படிலாம் இருந்தனா உன் பிள்ளையை நான் எடுத்து இப்படி பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய பெற்றோருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தான். அந்த பெற்றோர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் சொன்னபடியே நடக்கும்போது அந்த சிம்சோனை எடுத்து கர்த்தர் வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்தினா. இன்றைக்கு நாம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு புதிய மாதத்துல வந்திருக்கிற நாம கவனிக்க வேண்டிய ஒரு டைரக்ஷன், நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். நாம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, ஒவ்வொருவருக்காக தேவனுடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி நாம ஜெபிக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாயின் ஒரு உதவே அந்த அம்மாவுடைய கண்ணீரை அந்த ஊர்ல எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியல. ஆனா ஏசப்பா பார்த்தார். உடனே அந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. யாவீரு கர்த்தருடைய சமூகத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதான். யாருக்காக? தன் மகளுக்காக அழுதான், தன் குடும்ப பிள்ளைக்காக அழுதான். யோசிச்சு பாருங்க ஐயா, இவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க தோத்து போறாங்கன்னா காரணம் என்ன? என் பிள்ளைகளை வாழ்க்கையில பிசாசு அநேக குறுக்கீடுகளை பண்றான், காரணம் என்ன? என் பிள்ளைகளை ஈஸியா உலகம் வஞ்சிக்குது, காரணம் என்ன? ஈஸியா இந்த உலகத்தில் இருக்க நண்பர்கள் என் பிள்ளை ஏமாத்துறாங்க. என் பிள்ளை இந்த உலக காரியத்துக்கு அடிமையாகிறான், சினிமாவுக்கு அடிமையாகிறான், மற்ற காரியத்துக்கு அடிமையாகிறான்னு சொல்றோமே, அதை சொல்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. அதுக்கு மாறாக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்ட பெற்றோர்களை கர்த்தர் தேடுகிறான். யோசிச்சு பாருங்க. சில பேர் நினைக்கலாம், இல்லையே பிரதர், நான் கையை உயர்த்தி ஜெபிக்கிறதே இல்லை, ஆனாலும் நான் ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, நீ கையை உயர்த்தலைன்னா உன் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் உனக்காக என்ன பண்ணுறாங்க? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் யாருமே கையை உயர்த்தி ஜெபிக்கலைன்னா உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபித்துக்கிட்டே இருப்பான். அப்படி அந்த ஊழியக்காரன் கூட ஜெபிக்கலைன்னா ஏசப்பா உனக்காக கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு சிலுவையில் ஆணி அடிக்க தன் கரங்களை உயர்த்தின தெய்வம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவருடைய கரங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகமத்தை யாரோ ஒருத்தருடைய கைகள் உயர்த்தப்படுவதனால தான் இன்னைக்கு நாம பலனோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெய ஜீவியம் வேணும்னா, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஜெய ஜீவியம் வேணும்னா, நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும், நமக்கு குடும்பத்துல காணப்படுகிற அலக்கழிப்புகள்லாம் மாறணும்,
கண்ணீர் மாறணும், துக்கம் மாறணும், இந்த வேதனைலாம் மாறி நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும்? ஏன் வேதத்துல இதை பத்தி எழுதப்பட்டிருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வாசிப்போம். சங்கீதம் 141:2 வாசிங்க. சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என்ன சொல்றாரு? என் கையெடுப்பு உமக்கு முன்பாக என்னவா இருக்கணுமா? அந்தி பலியாக இருக்கணும். இன்னங்க அது அந்தி பலி. அந்தி பலின்னா என்ன? அந்தி சந்தி மத்தியான வேலை சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அந்தி பலியா இருக்க கடவுதுன்னா இங்க வசனம் என்ன சொல்லுது? அந்தி பலியில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. போதும், நல்லா கவனிங்க. அந்தி பலி நேரத்துல இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தை வந்து என்ன பண்ணிச்சு? தொட்டது. அந்த இடத்துல இருக்க பலி செலுத்தப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கையெடுப்பு என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுக்கு அந்தி பலி நேரத்திலே செலுத்தப்படுகிற தேவனுடைய உகந்த காணிக்கையா இருக்கிறது. அந்தி பலி நேரத்துல தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இங்கே வேதத்துல பார்க்கும்போது எலியா அந்தி பலி நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்னங்க ஐயா, வெறும் இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சுமா ஆண்டவர் சொல்றாரு? சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். தானியேலியோட புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21 23 வரைக்கும். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்த பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். நல்லா கவனிச்சீங்களா? அந்தி பலி நேரத்துல யார் வந்து நின்னா? காபிரியேல் தூதன் வந்தார். காபிரியேல் வந்தாலே என்ன வருதுன்னு அர்த்தம்? நற்செய்தி வருதுன்னு அர்த்தம். பைபிள் வாசி பாருங்க. இந்த காபிரியேல் தூதன் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் என்ன அறிவிச்சாரு? நல்ல செய்திகளை அறிவிச்சார். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கான ஒரு செய்தி, ஆண்டவர் கொடுத்த செய்திகளை கொண்டு வந்து அறிவித்த ஒரு தேவ தூதன் தான். அப்ப நல்லா கவனிங்க. அந்தி பலியில உங்க கையெடுப்பு ஏறெடுக்கும் போது வசனம் சொல்லுகிறது அக்கினி இறங்குதான். அது மாத்திரம் இல்ல, அந்தி பலி நேரத்துல உங்க கையெடுப்பு இருக்கும் போது வசனம் சொல்லுகிறது தேவ தூதன் இறங்கி வருகிற ஒரு காரியம் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, அடுத்து வாசிங்க. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ஆமா, நல்லா கவனிங்க. நிறைய காரியங்கள் நமக்கு தெளிவு இல்லாம இருக்கும் பாருங்க. ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில இப்படி நடக்குது, ஏன் பொண்ணு வாழ்க்கையில இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்தில் நடக்குது, இப்படி பயங்கர குழப்பமா இருக்கும். அதுக்கு ஒரு விடையே தெரியாம இருக்கும். ஆனா நீங்க உங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்க குழப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் தெளிவு கொடுப்பா. ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கு பின்னணியை என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதுல இருந்து நீ விடுதலை பெறக்கூடிய வழியை கற்றுக் கொடுப்பதுதான் தெளிவு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தெளிவு எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? உங்க கரங்களை உயர்த்தி நீங்க நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கேட்டீங்களா? நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க. கையை உயர்த்தி ஜெபிக்கிறவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் நம்மள ஆண்டவர் இன்னும் பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்னு சொல்லலைன்னா நம்ம இன்னும் கையை உயர்த்தி ஜெபிக்கல, நம்ம இன்னும் சரண்டர் ஆகலை.
ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பான்னு சொல்லல. இன்னும் நமக்கு வரல. இன்னும் நமக்குள்ள கொஞ்சம் பெருமை ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேட்டுமை ஒட்டிக்க. என் பலத்தினால நான் மேற்கொள்ளுவேன், என் ஜபத்தினால நான் சாதிச்சிருவேன். உங்க ஜபத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க ஜபத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படனா உங்க ஜபம், என் ஜபம் என்னதான் வீணானது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நீங்க எல்லாமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் பூரணமா ஏசப்பாவுடைய கரத்துல தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீதான்ப்பா எனக்கு பிரியமானவன், நீதான்ப்பா எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்டு உடனே விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. எப்படியா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாராம், உனக்கு பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். என்னது தரிசனத்தை அறிந்து கொள். நிறைய நேரங்களில் சொப்பனம் பார்க்கிறோம், தரிசனம் பார்க்கிறோம், அர்த்தமே புரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு கொடுக்குறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. எப்போ அது புரியும், கரங்களை உயர்த்தி ஜெபிச்சா, ஆண்டவரே எனக்கு இது புரியலப்பா, இது எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தரிசனம் புரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு சொப்பனம் புரிய ஆரம்பிக்கும், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. நீங்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க. நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் உங்கள் புருஷன் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவார். நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் உங்கள் மனைவி சுகமாக இருப்பாங்க, பலனாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். நீங்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பும், தேவையில்லாத காரியங்களை சுட்டரிக்கும். கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அக்கினியின் மூலமாக உத்தரவு அருளுவார். அது மாத்திரமல்ல, நீங்க பார்த்தது போல ஒரு தெளிவை கொடுக்கிற ஜெபம் அதுதான் தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஜெபம். அதுதான் கர்த்தருக்கு உங்களை பிரியமானவளாக மாற்றுகிற ஒரு ஜெபம். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நாம இந்த மாதத்துல தீர்மானம் பண்ணணும் இல்லையா? என்ன தீர்மானம் பண்ணணும்? இன்னையிலிருந்து நான் என் கைகளை உயர்த்தி நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதலாவதாக ஏன் கைகளை உயர்த்தணும்? நாம நம்முடைய குடும்பத்துக்காக, தேவனுடைய அக்கினி அபிஷேகத்துக்காக, தேவனுடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்வதற்காக நாம முதலாவதாக நம்முடைய கரங்களை உயர்த்தணும். இரண்டாவதாக சங்கீதம் 77:2 வாசிங்க. சங்கீதம் 77:2 பக்கம் 717. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நல்ல கவனிங்க. இங்க அதே தாவீது தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கைகள் இரவு நேரத்துல கூட தளராம விரிக்கப்பட்டிருந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப நல்ல கவனிங்க. கைகள் சில நேரத்துல என்ன ஆயிரும், தளர்ந்து போயிடும் இல்ல? எவ்வளவு நேரம் நம்மளால கையை உயர்த்துங்க? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் நம்மளால இருக்க முடியும்? ஆனால் ஒரு ஜெப வீரன் ஏன் தன்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கணும், தேவ பிள்ளை கையை உயர்த்தி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பழைய ஏற்பாடுல பக்கம் 92. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், அதாவது தன்னுடைய கையை உயர்த்தும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், தேவ பிள்ளைங்க ஜெயிச்சாங்க. அவன் தன் கையை தாழ விடுகையில், அதாவது அவன் கை தளர்ந்து கீழே விழும்போது அமலேக்கு மேற்கொண்டான், சத்துருக்கள் மேற்கொண்டாங்க. என்னது? சத்துருக்கள் மேற்கொண்ட. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோட கை என்னைக்குமே தளரக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையில நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபைக்கு வந்தா முதல்ல முழங்கால் படியிட கத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க சபையில, வீட்டில்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த காரியம்லாம் குறையும் போது நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்க எதிரி ஈஸியா உங்களை மேற்கொள்வாங்க. நம்முடைய போர் ஆயுதமே என்ன தெரியுமா? முழங்காலமும் கரங்களை உயர்த்துறதுதான். நல்ல கவனிங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜபமோ, முழங்கால நின்று தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு காரியமோ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வரும். சும்மா உட்காந்துக்கிட்டே ஜெபிக்க பழகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆராதனை முழுசும் கூட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூட முழங்கால நின்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதில் ஒரு பலன் இருக்கு, அதில் ஒரு வல்லமை இருக்கு.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, உங்க கரங்களை ஜெபத்துல நீங்க எவ்வளவு நேரம் உயர்த்துறீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க ஜெயம் பெறுவீங்க. உங்க குடும்பம் ஜெயம் பெறும், உன் பிள்ளைகள் ஜெயம் பெறுவாங்க, தேவ பிள்ளைகள் ஜெயம் பெறுவாங்க. இன்னைக்கு நாம தோற்று போக காரணம் என்ன? கொஞ்ச நேரம் கூட நம்மளால கரங்களை உயர்த்தி ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட ஜெபத்துல தரித்து இருக்க முடியல. முதல்ல ஜெபமே பண்றது இல்லை. என்னது ஜெபமே பண்றது இல்லை? எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்ண சொல்லுங்க? எத்தனை பேரோட வீட்டில் 1 மணி நேரம் தனி நபர் ஜெபம் இருக்கா? இல்லை குடும்பமா சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜெபமே இல்லாத வாழ்க்கைய நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இங்க சொல்றாரு, ஜெபம் பண்றவனுக்கு இந்த விஷயம் நல்லா கவனிங்க. ஜெபமே பண்ணாதவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன் நம்முடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது தெரியுதுங்களா? ஏன் போராட்டம் வருதுன்னா மேற்கொள்றதுக்கு ஆளே இல்லை, எதிரியே இல்லாத வீடு. அதனால தான் நம்ம வீட்டில் என்ன வருது? பிசாசோட போராட்டங்கள் வருது. கொஞ்சம் வியாதி வந்துட்டு போகுது, கொஞ்சம் போராட்டம் வந்துட்டு போகுது, கொஞ்சம் கடன் பிரச்சனை வந்துட்டு போகுது. சில நேரம் நம்ம பிள்ளைகளை அலக்கழிக்குது, நம்ம புருஷனை அலக்கழிக்குது, பொண்டாட்டியை அலக்கழிக்குது, குடும்பத்தை அலக்கழிக்குது, வருமானத்தை அலக்கழிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, சமாதான குறைவு வர காரணம் என்ன? போராட்டம் வர காரணம் என்ன? கண்ணீரும் கவலையுமா நம்முடைய வீடு இருக்க காரணம் என்ன? நம்ம வீட்டில் ஜெபமே இல்லை. அப்படியே ஜெபிச்சாலும் உங்க கரங்களை எவ்வளவு நேரம் உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க கரம் உயர உயர உங்க குடும்பம் ஜெயம் பெறும். அல்லேலூயா. உங்க கரம் உயர உயர கர்த்தர் உங்க வருமானத்தை உயர்த்துவா. கர்த்தருடைய சமூகத்துல உங்க கரத்தை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு சுகபலன் பெருகிட்டே போகும், உங்க ஆயுசு நாள் பெருகும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்க சத்துருக்கள் மேல ஜெயத்தை கொடுப்பா. எந்த சத்துருலாம் உங்க குடும்பத்தை மேற்கொண்டு இருக்குதோ, எதெல்லாம் உங்களோட போராடி கொண்டு இருக்கிறோ, அந்த எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிற இடம் தான் உங்க ஜெப நேரம். அல்லேலூயா. அப்ப கரங்களை உயர்த்தணும். எவ்வளவு நேரம் உயர்த்துறீங்களோ அவ்வளோ நேரம் நல்லது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தணும். பெரும்பாலும் 2 கரங்களை உயர்த்தணும். ஆனா சகோதரர்கள் மட்டும்தான் 2 கரங்களை உயர்த்த முடியும். சகோதரிமாருங்க, சாரி விளைகிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ண முடியும்? ஒரு கரங்களை தான் உயர்த்த முடியும். அப்போ சாரி விலகாமல் இருக்குது என்ன பண்ணணும்? ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை என்ன பண்ணணும்? உயர்த்தணும். அல்லேலூயா. ஒன்று வலது கையால் இப்படி பிடிச்சிக்கிட்டு உயர்த்தணும். காரணத்தோடு தான். சகோதரிமார்களுக்கு மட்டும்தான். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சரீரம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு அதுக்கேற்ற ட்ரெஸ், ஒரு சுடிதாரோ அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நீங்கள் கரங்களை உயர்த்தலாம். 2 கரங்களை தாராளமாக உயர்த்தலாம். அல்லேலூயா. அதே சாரி கட்டும்போது என்ன ஆகும்? அப்படி பண்ண முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் வேதம் சொல்லுது 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் மேலானது. அதை முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுங்க. வீட்டில் இருக்கும்போது, தனி ஜெபத்தில் இருக்கும்போது, சபைக்கு வரும்போது, நீங்கள் எங்கே ஜெபிக்க போனாலும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. நீங்கள் உங்கள் கரம் எவ்வளோ நேரம் பரலோகத்துக்கு நேராக நீட்டப்படுதோ, தேவ சமூகத்துக்கு நேராக நீட்டப்படுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஜெயம்தான். எல்லா காரியத்திலையும் ஜெயம் வரும். நீங்கள் மேற்கொண்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேற்கொள்ளுகிற பலனை கொடுக்கிறது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்துல தான். அல்லேலூயா. அது பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஆமா, நல்லா கவனிச்சிங்களா? உங்க கையை வானத்துக்கு நேராக நீட்டினா ஆண்டவர் என்ன பண்றாராம்? எகிப்தியர் எதிரி எல்லாம் என்ன பண்றாராம்? இருட்டுனால மூடுறான்றார். நல்லா கவனிச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் எவ்வளோ பலனை கொடுத்துருக்காரு பாருங்க. நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம யாருன்னே தெரியறது இல்லை. அதனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ணோம்? ஐயோ இயேசுவே, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர் இருக்குது, இவ்வளோ துக்கம் இருக்குது அப்படின்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ கையை உயர்த்துடா, நான் எதிரியை கலங்கம் பண்ணுறேன்றாரு. நீ கையை உயர்த்து, செங்கடலை 2ஆ பிளக்கிறேன்றாரு. நீ கையை உயர்த்து, நான் வானத்தை அடைக்கிறேன்றாரு. நீ கையை உயர்த்து, வானத்திலிருந்து அக்கினியை நான் பொடிய பண்றேன்றாரு. ஆனா நமக்கு நம்ம பலனே தெரியறது இல்லை. அதனால தான் சத்துரு என்ன பண்றா தெரியுமா? இவன் ஜெபிச்சா இவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும் அவனுக்கு தெரியும். அதனால தான் நம்மளை ஜெபிக்க விடுறது இல்லை. இவன் வேதம் வாசிச்சானா விடுதலை பெற்றுக்கொள்வான் அவனுக்கு தெரியும். அதனால தான் நம்மளை என்ன பண்றது இல்லை? வேதம் வாசிக்க விடுறதே இல்லை. சபை கூடுதல் ஒழுங்கா போனா இவன் பயங்கரமா ஆறிடுவான், வாழ்க்கையில வல்லமையான பாத்திரமா மாறிடுவான் அவனுக்கு தெரியும். அதனாலதான் சபை கூடுதலுக்கு வர விடுறதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியத்துல எல்லாத்துலயுமே தடை வருதுன்னா சத்துருக்கு தெரியும் நீ ஜெயிக்க போற. அதனால என்ன பண்றான்? அவன் உனக்கு தடைய கொண்டு வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க கையை தூக்குனா எதிரியோட கூடாரத்துல என்ன வருது? கலக்கம் வருது.
கண்ணீர் வருது, கவலை வருது. மோசேவை பார்த்தாலே பார்வோனுக்கு அவனுடைய ஜனங்களுக்கு பீதி கிளம்புது. ஆஹா, இந்த கையில கோலை எடுத்துன்னு வந்துட்டான்டா. இவன் கையை தூக்குனா அங்கேருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி வருது. இவன் கையை தூக்குனா தவளை வருது. இவன் கையை தூக்குனா பேன் வருது. இவன் கையை தூக்குனா வண்டு வருது. இவன் தூக்க நம்ம கூடாரம் இங்க என்னது கண்ணீர் கவலையா மாறி போகுது அப்படின்றான். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு எதிரியே தண்டிக்கிறது கூட ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்துறாரு? உங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை தான். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தையை பாருங்களேன். யாத்திராகமம் 9:29 வாசிங்க. மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். ஆமே, நல்லா கவனிங்க. இங்க மோசே என்ன சொல்றாரு? அடுத்த விஷயத்த சொல்றாரு. இவன் கையை நீட்டினா அங்க என்ன நடக்குது? அங்க அலக்கழிப்பு வருது சத்துருடைய கூடாரத்துல. நல்லா கவனிங்க. திரும்ப இவன் வேணாம் ஆண்டவரை போத விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே அதை ஸ்டாப் பண்றாரு. பாத்துங்க, யோசிச்சு பாருங்க. ஐயா, எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஐயா உங்க ஜபத்துக்கு. உங்க கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஜெபித்து தான் பாருங்களேன். கொஞ்சம் ஜெபிச்சு தான் பாருங்களேன். நீங்க கையை உயர்த்தினால ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல இருக்க பிரசாசலாம் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களை நெருங்கி இருக்கிற பிரசாசலாம் ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இங்க நிக்க முடியாது, தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சத்துருடைய கூடாரத்துல பீதி வந்துடும். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே ஆஹா, கோல் எடுத்துட்டு வந்துட்டான்டா, இவன் இன்னைக்கு என்னத்தை இறக்க போறான் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்வோனும் அவனுடைய ஜனங்களை கதிகலங்கினாங்க. அந்த மாதிரி உங்களை சத்துரு பார்க்கும்போது, பிசாசு பார்க்கும்போது, பொல்லாத ஆவிகள் பார்க்கும்போது, உங்க எதிரிகள் பார்க்கும்போது கலங்கி போவார்கள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்க ஜெபத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், தளர்ந்து போகாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சீக்கிரட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான். ஏன்னா நல்லா கவனிங்க, மோசே மலையின் மேல இருக்கும்போது அவன் கைகளை உயர்த்தும் போது யோசுவாவும் அவனோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க. நல்லா கவனிங்க. அவன் கை தளரும் போது என்னாச்சு? அவங்க எதிரிங்க இவங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த சீக்கிரட்டை புரிஞ்சதுனால அந்த இடத்துல அங்க ஆரோனும் ஊரும் என்ற ஆளும் என்ன பண்ணாங்க? மோசேவை ஒரு கல்லு மேல உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு ஆள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த பக்கம் ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. மோசேயோட கையை உயர்த்தியே இருந்ததுனால இஸ்ரவேலர் முற்றும் முடிய அமலேக்கிற முறியடிச்சாங்க, ஜெயம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சீக்கிரட்டை பார்த்ததுனாலதான் வசனம் சொல்லுது. யோசுவாவின் புஸ்தகம் 8:18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. நல்லா கவனிங்க. அங்க மோசே கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாரு? காஞ்சி போன கட்டையை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு சாதாரண கோலை கொடுத்தாரு. ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்க என்ன கையில வச்சிருப்பாங்க? ஒரு கொம்பு தான் வச்சிருப்பாங்க. பாருங்க, அது வெயிட் எவ்வளவு இருக்கும்? கம்மியா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆடு ரொம்ப வெயிட்டான பொருளை அடிச்சிங்கன்னா உடச்சிக்கும், ஆடு செத்து போயிடும். அல்லேலூயா. சும்மா ஆடை பயமுறுத்துறதுக்கு ஒரு கொம்பை கையில வச்சிருப்பாங்க. ஆனா இங்க யோசுவாவுக்கிட்ட கையில என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது. ஈட்டி என்னது? இரும்புலயே செய்யற ராடு. நல்லா கவனிங்க. அந்த இரும்பு எவ்வளவு வெயிட் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இந்த யோசுவா அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொன்னவனே அவனை என்ன பண்ணான்? அந்த ஈட்டியை கையை வச்சுக்கிட்டு அந்த எதிரிக்கு நேராக அவன் கையை நீட்டினான். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 26 வாசிங்க. ஆயின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. என்ன பண்ணா? நல்லா கவனிச்சுங்க. எல்லாம் என் எதிரிகளை முற்றும் முடிய ஜெயிக்கிற வரைக்கும் இந்த யோசுவா என்ன பண்ணா? நீட்டின கைய இறக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் கை உயர்த்தப்பட்டா என் ஜனங்க ஜெயிப்பாங்க, என் கை உயர்த்தப்பட்டா என் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, என் கை உயர்த்தப்பட்டா எதிரி ஓடுவான், ஒன்னும் இல்லாம ஆவான், எனக்கு முற்றிலும் ஜெயம் கிடைக்கும் அப்படின்றத அறிந்ததுனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் யோசுவா மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. பேட்டர்ன் மாறல, மாடல் மாறல. நல்லா கவனிங்க. மோசையோட கையை உயர்த்தும் போதும் அதே தான் நடந்தது, யோசுவாவோட கையை உயர்த்தும் போது அதுதான் நடந்தது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கையை உயர்த்தினா என்னதான் நடக்கும்? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நம்ம எதிரிகளை நம்ம மேற்கொள்ளுவோம், நம்ம போராட்டங்களை மேற்கொள்ளுவோம், நம்ம சத்துருடைய கிரிகளை நம்ம மேற்கொள்ளுவோம். ஜெய ஜீவிய நமக்குள்ள கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:12 வாசிச்சு நம்ம ஜெபிப்போம்.
ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. போதும். என்ன சொல்றாரு பாருங்க, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க என்ன பண்ணணுமா, திரும்ப நிமிர்த்துங்க. உங்க கையில பலன் இருக்கு. இது வரைக்கும் நீங்க உங்க கையை உயர்த்தாம இருந்தீங்கன்னா, ஒருவேளை சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அந்த வழக்கம் உண்டு. எங்க ஐயா எங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். எங்க ஐயா என்ன பண்ணுவாருன்னா 4 மணிக்கு 12 மணிக்கு கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, விடிகால 4 மணி வரைக்கும், சில நேரத்தில் 6 மணி வரைக்கும் கூட அந்த கையை உயர்த்தியே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். இது அவருடைய வழக்கம். அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டது. எங்கள் ஜபத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கிற வழக்கம் இருக்குது. ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு போதாது. என்ன வேணும், நிறைய நேரத்தில் அந்த கைகளை உயர்த்தணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் நெகிழ்ந்த கைகளை உயர்த்துறீங்களோ, திரும்ப நிமிர்த்துறீங்களோ, உங்கள் முழங்கால்களை திரும்ப நீங்கள் நிமிர்த்துறீங்களோ, வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இங்கே மோசே மூலமாக நடந்த அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். யோசுவா மூலமாக நடந்த அற்புதம் அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழகாக ஜெயம் ஜீவித்தோடு நடத்துவீங்க. ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். உங்கள் போராட்டம்லாம் மறைந்து போகும். உங்கள் சத்துருடைய கூடாரத்தில் பீதி கிளம்பும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? எத்தனை பேர் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் போராட்டத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கடனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு செய்ய வேண்டியது உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. நல்லா உயர்த்தி உயர்த்தி ஜெபிங்க. வலிக்க தான் செய்யும். பழகுங்க. முதல்ல 5 நிமிஷம் இருக்க பழகுங்க. அடுத்த நாள் 10 நிமிஷம் இருக்க பழகுங்க. எவ்வளோ நேரம் உங்கள் கரங்களை உயர்த்தப்படுதோ, நல்லா கவனிங்க, அவ்வளவும் ஆசீர்வாதம் தான். மோசேயோட கரங்கள் உயர்த்தி இருந்தது, இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். யோசுவாவுடைய கரங்கள் மடக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, எல்லாரையும் முறியடிச்சாங்க. அப்ப இன்னைக்கு உங்க விரோதமாய் போராட எல்லா பிசாசுகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்க இன்னைக்கு உங்க கரங்கள் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறா. என்ன கொடுக்கிறா? நீ ஜெயம் பெற போற, நீ ஜெயம் பெற போற. அதுதான் வாக்குத்தத்தமே. நீ உன் கைகளை உயர்த்தினா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். எல்லா காரியத்திலையும் ஜெயம் கிடைக்கும். இதில் தான் அதில் தான் இல்லை, எல்லாத்துலேயும் கிடைக்கும். உன் வருமானத்தில் கிடைக்கும், உன்னுடைய எல்லா காரியத்திலும் கிடைக்கும். நீ தோற்று போன காரியத்தில் கிடைக்கும். நீ எங்கெல்லாம் விழுந்து போனியோ அங்கெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். பாவத்தின் மேலே ஜெயம் கிடைக்கும், உலகத்தின் மேலே ஜெயம் கிடைக்கும், கடன் பிரச்சனை மேலே ஜெயம் கிடைக்கும், வியாதியின் மேலே ஜெயம் கிடைக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷர் மேலே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பா. இன்னைக்கு உன் கரத்தை உயர்த்துவேயா மகனே, என் மகளே, உன் கரங்களை உயர்த்துவாயா? உன் கரங்களை நீ உயர்த்தி பாரு, கொஞ்சம் உயர்த்தி பாரு. இன்றில ஒரு தீர்மானம் பண்ணு. உன் கரங்களை உயர்த்து, உன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க பழகு. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க பழகு. உன் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்க பழகு. நெடும் முழங்கால நிற்க பழகு. இன்னைக்கு கர்த்தர் உன் காரியங்களை மாற்ற விரும்புகிறார். தோல்வியே 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 பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார், உன்னோடு தான் பேசுறார். எப்பவுமே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ ஜெயிக்க அழைக்கப்பட்டவன், நீ கண்ணீர் சிந்த அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ வேதனையோடு இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, துக்கத்தோடு இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ மேற்கொள்ள அழைக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் காரியத்தில் ஜெயம் வேணுமா? உன் கரங்களை உயர்த்து. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் இதுதான். ஏசப்பா கரங்களை உயர்த்ததுனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உட்காந்து சோம்பேறியாக ஜெபிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்றையிலேருந்து ஒழுங்கா முழங்கால் படிட்டு என் கரங்களை உயர்த்தி நான் ஜெபிப்பேன். என் கரங்களை உயர்த்தல இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என் தோல்வி மேற்கொள்ளக்கூடிய வழியை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு காட்டியிருக்கீங்க. எனக்கு நல்ல வழியை இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மேலான சத்தியத்துக்காக நன்றி சொல்லுங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சாட்சி ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு சகோதரி தன்னுடைய மகள் மருத்துவ படிப்பு படிக்கணும் ஆசைப்பட்டாங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. வசனம் நிறைவேறிச்சு. என்ன நடந்தது? அந்த அம்மாவுடைய கனவுபடியே மகள் மருத்துவ படிப்பை அழகாக முடித்து மருத்துவர் ஆனாங்க. அல்லேலூயா. உன் தாய் ஜெபிக்கும் போது, உன் தகப்பன் ஜெபிக்கும் போது, உன் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, குடும்பமாய் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது நிச்சயம் ஜெயத்தை பெறுவீங்க, நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த காரியத்தின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய கரத்தினால இந்த காரியங்கள் வாய்க்கப்படும். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக மாற்றுவா. இந்த மாதம் ஜெயம் பெறுகிற ஒரு மாதம். உன் கரங்களை உயர்த்த பழகு, உன் கரங்களை உயர்த்த பழகு. முழங்கால முடக்கு, தேவ சமூகத்தை நோக்கிப்பா. நீ கரங்களை உயர்த்த உயர்த்த காரியங்கள் மாறுதலாய் முடிவதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அடைத்து கொடுக்கிற தேவன் இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. இன்றைக்கி கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் எதிரிகளை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் பிரச்சனைகளை ஜெயிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் கண்ணீருக்கு காரணத்தை அறிந்து கொள்ள நீ காரணமாக இருக்காயா? நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தாவே, என் தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிச்சேன்ப்பா, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லி அவரோடு பேசுங்க. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அவரோடு பேசுங்க. நான் முழங்கால் படிடுவேன்ப்பா, இனிமேல் உட்காந்து ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் முட்டி போட்டு ஜெபிப்பேன், நெடுமுட்டியில் ஜெபிப்பேன், என் தளர்ந்து போன கைகளை உயர்த்துவேன், என் தளர்ந்து போன முழங்கால்களை திரும்ப நிமித்துவேன் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணுங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இன்னிலிருந்து உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்கள் காரியம் ஜெயமாய் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் கையெடுப்பு அந்தி பலியாய் மாறட்டுமே. ஒரு அக்கினி இறங்கட்டுமே, ஒரு அக்கினி இறங்கட்டுமே. உங்கள் பிள்ளைகள் மேலே அக்கினி இறங்கட்டுமே, உன் குடும்பத்து மேலே அக்கினி இறங்கட்டுமே, உன் புருஷன் மேலே அக்கினி இறங்கட்டுமே, உன் மனைவி மேலே அக்கினி இறங்கட்டுமே, உன் வேலை மேலே அக்கினி இறங்கட்டுமே. இறங்கட்டும், இறங்கட்டும் அக்கினி. வாசம் வாக்கு தத்தமே அதுதானே. நான் உங்களை சுற்றி அக்கினி முதலாயிருந்து உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று சொன்னாரே. உன் கைகளை உயர்த்தும் போது அக்கினி இறங்கி வரும். உன் கைகளை உயர்த்தும் போது அக்கினி இறங்கி வரும். நீ என்னுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதை காட்டுவார். ஒருவனும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. உன்னை பார்த்தாலே கலங்குவாங்க. அன்னைக்கு மோசேவை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய ஜனங்களை பயந்தது போல இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாக்கோபை பார்த்த உடனே ஒரு பெரிய பயங்கர எதிரிகளை பிடித்தது. இஸ்ரவேலரை பார்த்த உடனே எகிப்தர்லாம் நடுங்கினாங்க, எரிகோ கோட்டை ஜனங்கள்லாம் நடுங்கினாங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறா. உன் கையில் அவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கிறா. உன் கைகளை உயர்த்தும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். நீ சாதாரணமான ஆள் அல்ல. நீயே தேசத்தை அசைக்க அழைக்கப்பட்டவன். நீதே கர்த்தருடைய தண்டாயுதம், நீயே கர்த்தருடைய அஸ்திராயுதம், நீயே கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரம். நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், பரிசுத்த கரங்களை உயர்த்தி நீ ஜெபிக்க ஒப்பு கொடுப்பாயானால், உன் கரங்கள் சுத்தமாய் இருக்குமே ஆனால் இன்றைக்கு அதனுடைய பலனை நீ காண்பாய். இன்றைக்கு நீ அதன் பலனை காண்பாய். உன் கரங்களை உயர்த்து, பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபி, பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபி. நீ ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். இப்பொழுது 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 ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுங்க, வைராக்கியமா ஒப்பு கொடுங்க. அற்புதத்தை காணும் மட்டுமாக நான் என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உடைய வார்த்தையை கேட்டு அப்பா முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், ஜெப ஜீவியம் மாறட்டும், குடும்பங்கள்லாம் சாட்சிகள் எழும்பட்டும்.
அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே செய்தபடியால் நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்தபடியால் நமக்கு நன்றி. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.